இந்த நட்பு விஷயத்தில், குறிப்பாக ஆண் பெண் நட்பு விஷயத்தில் அப்பப்போ இந்த கேள்வி வந்து போகும். நாங்கள் நட்பாக தான் இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம், ஆனால் ஒருவேளை இது லவ்வோ அப்படிங்கிற கேள்வி பசங்க மனசுக்குள்ளே வந்துரும்னு நான் சொல்லலை, நீயா நானால கோபிநாத் சொல்கிறாரு. இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என் பேர் டாக்டர் ஷியாம் ராகவ், நான் ஒரு சைக்காலஜிஸ்ட். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த நீயா நானா ஷோவில் ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பாய்ஸ் லவ்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதை ஏன் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, இதை தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதில் நிறையா பாய்ஸ் வந்து அவங்களோட சிச்சுவேஷனை சொல்கிறாங்க. அண்ட் எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்க கேர்ள்ஸ் வந்து அதை அசஸ் பண்ணி இவால்வேட் பண்ணிவிட்டு அவங்களோட ஒப்பீனியனை சொல்கிறாங்க. ஆகிட்டே இருக்கும். லஞ்ச் டைமில் வந்து விதவிதமாக நான்வெஜ்ஜு எனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் அவங்கள ரசித்து எங்களுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து என்னோட பிளேஸில் வச்சிருவாங்க, என்ன சிஸ்டம் கிட்ட. அதாவது அவங்களே வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களே செப்பரேட்டாக பேச்சுலர்ஸ் தான், அவங்களும் ரூமில் செஞ்சு எனக்காக எடுத்துகிட்டு வந்து என்ன சிஸ்டம் கிட்ட வச்சிருவாங்க. ஃபுல்லாக போட முடியாது, காப்பிரைட் போட்டுருவாங்க. ஓகே, பேசிக்கலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஆஃபீஸில் ஒரு ஃபீமேல் கலீக் இவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அண்ட் இவருக்கு பிடிச்ச மாதிரி வந்து டெய்லி நான்வெஜ் வந்து விதவிதமாக இவருக்காக லஞ்சுக்கு சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களே அவங்க கையால் வந்து சமைச்சு டெய்லி காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து இவர் லவ்னு நினச்சிருக்காரு. அவங்க அந்த ஆஃபீஸில் வேறு யாருக்குமே அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல, இவருக்கு மட்டும் தான் பண்ணுறாங்க. அண்ட் இவருக்கு வந்து வேறு எந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை போல். ஸோ டிடெக்டிவ் லாஜிக்கை யூஸ் பண்ணி இதை வந்து லவ்னு அவர் நினச்சிருக்காரு. இது லவ் தானே ஜெஸின்னு தோணுச்சு எனக்கு. இதெல்லாம் பண்ணாங்க, ஆனால் இல்லைன்ட்டாங்க. என்ன செஞ்சாங்க, என்ன இல்லைன்ட்டாங்க. ஒரு பொண்ணு எல்லாம் இவங்க சொன்ன எல்லாமே பண்ணாங்க சார். ஒரு கட்டத்தில் அவங்களே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு எது தோணுது நினைக்கிறேன், நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு டைம் வேணும், டிசைட் பண்ணலாம், பேசலாம், அது வரைக்கும் உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்படியே போச்சு சார். ஒரு 1.5 வருஷம் போயிடுச்சு. அது இடையிலேயே வந்து நான் லவ் யூ சொன்னால் லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக ஒரு நாள் வந்து பெரிய பிரச்சனையாகி, சரி என்ன லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னா, இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்டு. அப்போ லவ் யூ சொன்னது, லவ் யூ ஆஸ் அ ஃப்ரெண்டாக சொன்னேன் அப்படின்ட்டாங்க. லவ் யூ டூ எப்படி ஃப்ரெண்டாக சொல்ல முடியும்னு எனக்கு ஒன்றுமே புரியல சார். எனக்குமே புரியல தம்பி. நாட் ஆல் கேர்ள்ஸ், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சம் கேர்ள்ஸ் இப்படி தான் பண்ணுறாங்க. அவருக்கு இவங்க மேலே வந்து ஃபீலிங்ஸ் இருக்கிறத வந்து கேட்கும் போது இவங்களுக்கு பயங்கரமாக வேலிடேஷன் கிடச்சிருக்குது. அதனால தான் வந்து உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, சொல்லுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் வந்து ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இவங்க வந்து டைம் கேட்டு 1.5 வருஷம் எடுத்திருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு இருக்கிற லோ செல்ஃப் எஸ்டீமை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இவரோட வேலிடேஷனை வெறும் ஒரு டூலாக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவர் கன்ஃபரண்ட் பண்ணுறாரு, நான் லவ் யூ சொல்கிறேன், நீ லவ் யூ டூ சொல்கிறியே, இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையே, லவ் தானேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ரொம்ப கன்வீனியண்ட்டாக இல்லை நான் லவ் யூ டூ ஆஸ் அ ஃப்ரெண்டுன்னு தான் மீன் பண்ணேன் அப்படின்னு எஸ்கேப் ஆகுறாங்க. நீ பண்ற கேர் பிடிச்சிருக்கு, இந்த கேர் எனக்கு லைஃப் லாங் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, இல்ல நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசுறது நிறுத்திட்டாங்க. நிறுத்தி ஒரு 8 இயர்ஸ் ஆச்சு. 8 இயர்ஸுமே நான் வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அவங்க வந்து இல்ல நீ இப்படியே தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டாங்க. டோன்ட் பி திஸ் கை. தயவு செஞ்சு இவரை மாதிரி மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க. ஒரு பொண்ணு வந்து அக்கறை காட்டுதுன்னொடனே இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை லவ் தான் சொல்லிட்டு முடிவு பண்ணி அவர் கேட்குறாரு. அந்த பொண்ணு வந்து இல்லை லவ் இல்லை, நான் வந்து உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக நம்ம கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப டீசெண்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இவர் லவ் தான் சொல்லிட்டு ரொம்ப அசர்ட் பண்ண உடனே அவங்க வந்து பிளாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு போயிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க, இனிமேல் அந்த தப்பு பண்ணிட்டாதீங்கண்ணா. ஆனால் பண்ண பசங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் பாய்ஸ் ஸ்கூலுன்றனால எனக்கு கேர்ள்ஸ் எக்ஸ்போஷர் அது எதுவுமே கிடையாது. ஸோ நான் முறையாக லைக் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒழுங்கு நார்மலாக பேச ஆரம்பிக்கும் போது அந்த ஹை ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். பாய்ஸ் ஸ்கூலில் படித்ததுனால கேர்ள்ஸ் கிட்ட பேசிய பழக்கம் கிடையாது, அவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாது அப்படிங்கிற பிரச்சனை வந்து ரொம்ப காமனாக பசங்க மத்தியில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கூட பேசி பழகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது, க்ளோஸ் ஆகும் போது நான் வந்து அதை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லாமல் லவ்வாக எடுத்துக்கிறேன், இதே டெம்ப்ளேட்டை வந்து நிறைய பேர்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். இதை தாண்டி அந்த பொண்ணு ஐ லவ் யூனே கூட சொல்லியிருக்குது. லைக் அதுக்கு வந்து நான் பதிலுக்கு சொல்லனாலுமே சொல்லி லைக் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் அந்த டைமில் வந்து இது கண்டிப்பாக லவ் தான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தேன். பட் நான் சொன்ன அந்த விஷயம் இவரோட கேஸில் நடக்கவே இல்லை. இவர் சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த பொண்ணு தான் ஐ லவ் யூன்னு சொல்லி நீயும் ஐ லவ் யூ டூன்னு சொல்லுன்னு இன்சிஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் இவர் போய் ப்ரொப்போஸ் பண்ணும்போது இல்லை இது லவ் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லிட்டு தட்டி கழிச்சிருக்காங்க. நான் போய் ப்ரொப்போஸ் பண்ணால்
இல்லை என்னால் லவ்லாம் பண்ண முடியாது, எனக்கு வந்து நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக வேணா இருக்க, லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லைக் அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு அது புரியல, அது எந்த விதத்தில். இன்னும் நிறைய பேர் அவங்க ஸ்டோரிஸை ஷேர் பண்ணாங்க. அதெல்லாம் கேட்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, காமனாக அவங்க எல்லாருக்குமே வந்து கிளாரிட்டி இல்லை. ஸோ நிறைய விஷயம் ஒன்றா சேர்ந்து நடக்கும்போது டிடெக்டிவ் லாஜிக்கை வச்சு அவங்க ஒரு கன்க்ளூஷன் மேக் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கன்க்ளூஷன் வந்து கரெக்டான கன்க்ளூஷன் இல்லைன்னு அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க. இஃப் ஐ கேன் டெல், தேர் இஸ் அ தியரி, எரர் மேனேஜ்மெண்ட் தியரின்னு சொல்லிட்டு, லைக் ஐ யூஸ் டு லைக் அதை நான் படிப்பேன். லைக் ரிசர்ச் சைடில் இருக்கிறதுனால நான் நிறைய படிப்பேன். ரிசர்ச் சைடு இருக்காங்க, நம்ம சைடு இருக்காங்க. ஸோ எரர் மேனேஜ்மெண்ட் தியரி அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணாங்க. அப்படின்னா நான் என்னன்னு சொல்கிறேன், எரர் மேனேஜ்மெண்ட் தியரி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து சில காக்னேட்டிவ் பயாசஸ் இருக்கும். அந்த காக்னேட்டிவ் பயாஸை வச்சு தான் நம்ம இந்த உலகத்தை பார்த்துட்டு இருப்போம். நம்ம வந்து ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டியை 100% ரியாலிட்டியாக பார்க்க மாட்டோம். நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், நம்மளோட பர்ஸ்பெக்டிவ், நம்மளோட பயாஸ் இதெல்லாத்தையும் வச்சு தான் ரியாலிட்டியை பார்ப்போம். அந்த காக்னேட்டிவ் பயாஸ்லாம் எப்படி டெவலப் ஆச்சு, நம்ம மைண்டில் எப்படி டெவலப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போது எரர் பண்ண வேணாம், தப்பு பண்ண வேணாம். அண்ட் எரர்ஸில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரர். டைப் 1 எரர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ். டைப் 2 எரர்னா ஃபால்ஸ் நெகட்டிவ். விச் ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா என்னென்னா, ஒரு விஷயம் வந்து இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் இருக்காது. அண்ட் அதே மாதிரி ஃபால்ஸ் நெகட்டிவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் இல்லைன்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் வந்துடும், அது இருக்கும். இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ் அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவை வந்து நம்ம மிட்டிகேட் பண்ணுறதுக்காக நம்மளே காக்னேட்டிவ் பயாஸை வந்து ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். இதுதான் வந்து எரர் மேனேஜ்மெண்ட் தியரி. இந்த எரர் மேனேஜ்மெண்ட் தியரிக்கும் இவங்க பேசுகிற டாப்பிக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் வந்து மென் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அண்ட் விமன் வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அக்கார்டிங் டு திஸ் தியரி, மென்னுக்கு வந்து என்ன பயஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷுவல் ஓவர் பர்செப்ஷன் பயஸ். இப்படின்னா என்னன்னா, மென்னுக்கு வந்து மேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஆன்செஸ்ட்ரல் என்வாயர்மெண்ட்ஸில் முன்னாடி நம்ம காட்டிலலாம் இருக்கும்போது அந்த மேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கம்மியாக இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற ஃபீமேல்ஸை பார்க்கும்போது, ஓ இந்த ஃபீமேலுக்கு நமக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இவங்களுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து டிஃபால்ட்டாகவே அந்த ஆப்போசிட் ஜெண்டருக்கு வந்து நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களாவே நினச்சிப்பாங்க, இல்லைனா கூட. பொண்ணுங்க பெயிண்டிங் மாதிரி, அந்த ரூம்ல நாம எங்க நின்று பார்த்தாலும் அது நம்மள பாக்குற மாதிரியே இருக்கும். நமக்கு பிடிச்ச பொண்ணு எப்ப பார் நம்மளே பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அதான் நமக்கு வேணும். ஸோ அது நடக்கிற மாதிரி நினச்சிக்கும். இது ஏன் நினச்சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த மேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த எரர் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு நம்ம பிரெயின் வந்து கொஞ்சம் ஓவர் காம்பன்சேட் பண்ணும். அதுதான் இந்த செக்ஷுவல் ஓவர் பர்செப்ஷன் பயஸ். ஐ ஹோப் ஐம் கிளியர். அக்கார்டிங் டு த சேம் எரர் மேனேஜ்மெண்ட் தியரி, மென்னுக்கு இருக்கிற மாதிரி விமென்க்கும் இன்னொரு பயஸ் இருக்குது. அந்த பயஸ்க்கு பேர் கமிட்மெண்ட் அண்டர் பர்செப்ஷன் பயஸ். அவங்க வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆன்செஸ்ட்ரல் என்வாயர்மெண்ட்னா முன்னாடி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த சிவிலைசேஷனுக்குலாம் முன்னாடி இருந்த காட்டுவாசியாக நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி என்வாயர்மெண்ட்டில் விமெனுக்கு வந்து சேஃப்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, எஸ்பெஷலி டியூரிங் சைல்ட் பர்த். ஸோ அவங்க வந்து இப்போ யாருக்கிட்டையாவது வந்து மேட் பண்ணுறாங்க, அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஆனால் குழந்தை பெற்றுக்கும் போது வந்து அந்த பார்ட்னர் வந்து கமிட்மெண்ட் இல்லாமல் அவங்க வந்து விட்டுட்டு ஓடிடுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த குழந்தையும் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து காட்டுக்குள்ளே வந்து ரொம்ப வல்னரபிளான ஸ்டேட்டில் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த வல்னரபிளான ஸ்டேட் வந்து விமெனுக்கு வந்து வேணாம். அந்த மாதிரி மிஸ்டேக் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபீமேல் பிரெயின் வந்து டெவலப் பண்ண பயஸ் தான் கமிட்மெண்ட் அண்டர் பர்செப்ஷன் பயஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மென்னோட கமிட்மெண்ட்டை வந்து அவங்க வந்து மென் வந்து கமிட்டடாக இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து இல்லை, கமிட்டடாக இல்லை, இவங்க லாயலாக இருக்க மாட்டாங்க, இவங்க வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் வந்து ஆங்ஸைட்டி வந்து இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பயஸ் வந்து ஃபீமேல் பிரெயின் வந்து அந்த எரர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக கிரியேட் பண்ண விஷயம். சரி, இந்த பயஸ்லாம் வந்து முன்னாடி தானே இருந்திருக்கணும், நம்மளோட முன்னோர்கள் காலத்தில் இருந்திருக்கலாம், காட்டுவாசியாக இருந்தப்போ. இப்போ தான் சிவிலைசேஷன் இருக்குது, நம்ம இவ்வளோ வந்து கல்ச்சர்டாக இருக்கும், நமக்கே இந்த பயஸ்லாம் நம்ம பிரெயினில் இன்னும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 வருஷமாக தான் நம்ம சிவிலைசேஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி 3 லட்சம் வருஷமாக ஹியூமன் பீயிங்ஸ் வந்து காட்டில் தான் வாழ்ந்துருக்காங்க, சரியா? ஸோ அந்த 3 லட்சம் வருஷமாக இவால்வ் ஆன ஹியூமன் பிரெயின் இருக்குல்ல, அது வந்து இந்த 10,000 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அது இன்னும் அங்கேயே தான் ஸ்டக்கப் ஆகிருக்குது. we have old brains and very modern times அப்படி தான் சொல்லணும். இப்போ இந்த மாதிரி பயஸ்லாம் நமக்கு நேச்சுரலாகவே இருக்கிறதுனால, ஆவரேஜாக நிறைய பேர்கிட்ட இருக்கிறதுனால அது வந்து கரெக்டுன்னு ஆயிடாது, சரியா? ஸோ இப்போ மாடர்ன் சிவிலைசேஷனுக்கு வந்து நமக்கு தெரியும், ஓகே நம்மளோட நேச்சர் வந்து நமக்கு தப்பாக இருக்குது, ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து சுய புத்தி இருக்குது, கான்ஷியஸ் தாட் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குது. அதனால் என்னோட மாரல் வேல்யூஸை வச்சு, என்னோட லாஜிக்கல் கிரிட்டிக்கல் திங்கிங்கை யூஸ் பண்ணி என்னோட பயஸை வந்து நான் ஓவர் கம் பண்ணுவேன் தான் நீங்கள் பண்ணணுமே தவிர, இன்னும் அதே பயஸில் வந்து ஸ்டக்கப் ஆகக்கூடாது. அந்த பயஸை வந்து இப்போ உங்களோட பிஹேவியருக்கு வந்து ஒரு எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ த பாயிண்ட் இஸ், ஆஸ் மென் வாட் ஷுட் வி டூ? நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா,
நம்மளோட செக்ஷுவல் ஓவர் பர்செப்ஷன் பயஸை வந்து அண்டர் ப்ளே பண்ணணும். நம்ம வந்து ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நமக்கு வந்து தோணும், சரியா? அந்த தாட்டை வந்து நம்ம எப்பயுமே அண்டர் ப்ளே பண்ணணும். அந்த தாட்டுக்கு வந்து நம்ம வேல்யூ அதிகமாக கொடுக்கக்கூடாது, கம்மியாக தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த பயஸ் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஆக்சுவலாக இருந்தாலுமே அதை கம்மியாக கொடுக்கறதுல தான் நமக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். இவ்வளோ நேரம் நான் மூச்சு விடாமல் பேசினேன்ல, இதிலிருந்து நான் சொல்ல வர கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெவர் யூஸ் ஃப்ரெண்ட்ஷிப் டு கெட் லவ். இது நிறைய நேரம் பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேக் ஃபயர் ஆச்சுன்னா ரொம்ப ஹார்ஷாக பேக் ஃபயர் ஆகும். ஒருத்தங்க உங்கள் கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு உங்கள் மேலே ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து இருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போது இதெல்லாம் நான் யாருக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து இம்மெச்சூர்டாக நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து யாரையாச்சும் பிடிச்சிருக்கும், ஆரம்பத்திலே பிடிச்சிருக்கும், ஆனால் அதை சொல்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தைரியம் இருக்காது. பிகாஸ் தே ஃபியர் ரிஜெக்ஷன் ஸோ மச். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளாட் பண்ணுவாங்க. நான் வந்து கம்ஃபர்ட்டை யூஸ் பண்ணி அட்ராக்ஷனை விலைக்கு வாங்குறேன் அப்படின்ற ஒரு பிளாட்டை வந்து மேக் பண்ணுவாங்க. அது ஒரு அல்டீரியர் மோட்டிவோட தான் அவங்க செயல்பட்டுருப்பாங்க. நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி நல்லாவா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நடக்காதப்போ அவங்க பெட்ரேடாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அல்டீரியர் மோட்டிவ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா the girl will obviously feel betrayed and disappointed. இந்த மாதிரி பிளானெல்லாம் போட்டு பிளாட்டிங்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பெட்டர் வே இருக்குது. நீங்கள் டைரக்டாக, ஹானஸ்ட்டாக, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக உங்களோட இன்டென்ஷன்ஸை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லலாம். ஐரினே, ஐ ஆம் லவ் யூ. இல்லை, இந்த மாதிரி இல்லை, பட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்தே உங்கள் இன்டென்ட் இதுதான் சொல்லிட்டு நீங்கள் கிளியராக இருக்கலாம். ஒரு பொண்ணு உங்களுக்கு ஒரு பார்ட்னர் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பொண்ணை நீங்கள் ஒரு பொட்டென்ஷியல் பார்ட்னராக தான் பார்க்குறீங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரியப்படுத்தணும். அதெல்லாம் விட்டுட்டு குட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்லாம் இந்த இன்டென்ஷனோட சொல்லாதீங்க. இந்த என்ட்ரி மூலியமாக வேற ஒரு டோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்காதீங்க. அந்த டைனாமிக் நல்லா இருக்காது. நாங்கள் என்ன இன்டென்ஷனோட பழகணுன்றது தெரிஞ்சிடும். இவன் ஃப்ரெண்டாக பார்க்குறானா இல்லை இவன் கடைசியாக எங்கே வந்து நிற்பான்றது தெரிஞ்சிடும். ஆனால் அப்படியே ஹோல்ட் ஆனில் போடுறது. If someone does this to you, please walk away from their life. They don't want you, they just want your attention. அதுதான் சார், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து லேட்டர் இவங்க லவ் யூ சொல்லும் போது மேபி ஷி இன்ட்ரெஸ்டட். Maybe she interested. இப்போ என்னன்னா, உங்களுக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது. அதாவது இப்போ என்னன்னா, என்னுடைய காதல் தோல்வி அடைவது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நீ என்னை காதலிச்ச அந்த வெற்றி எனக்கு போதும். இப்போ நீங்கள் அந்த சக்ஸஸை தான் தேடுறீங்களா? இப்போது கோபிநாத் வந்து கொஞ்சம் புரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. இட்ஸ் நாட் அபவுட் சக்ஸஸ், இட்ஸ் அபவுட் க்ளோஷர். அவர் வந்து அதை ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அவர் பார்க்கல. அவர் வந்து அந்த இடத்துல எனக்கு க்ளோஷர் வேணும்னு தான் அவர் கேட்டிருக்காரு. நெவர் லெட் அ வுமன் என்ஜாய் யுவர் அட்டென்ஷன் ஃபார் ஃப்ரீ. அவங்களோட லோ செல்ஃப் எஸ்டீமை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக உங்களோட வேலிடேஷனை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. இப்படி யாராச்சும் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ப்ளீஸ் வாக் அவே ஃப்ரம் தேர் லைஃப் and have some dignity, have some self-respect. All women want honest, open and clear communication from men, but not all women communicate clearly. பட் நம்மளும் அந்த மாதிரி பண்ண வேணாம். நீங்கள் டேரெக்டாக, கிளியராக, ஹானஸ்ட்டாக, ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். அதுதான் ரெண்டு பேருக்கும் நல்லது. அண்ட் இஃப் சம்திங் டசன்ட் கோ யோர் வே, ப்ளீஸ் மூவ் ஆன் வித் யோர் லைஃப், ஃபோக்கஸ் ஆன் யோர் கோல்ஸ் அண்ட் டேக் ரிஜெக்ஷன் லைக் அ மேன். ரிஜெக்ஷனை பார்த்து பயப்பட வேணாம். பீட் ஃப்ரம் விமன், பீட் ஃப்ரம் எனி ஒன். ரிஜெக்ஷன் வந்து நமக்கு ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம். நமக்கு நிறைய டைம் அண்ட் எனர்ஜி வந்து சேவ் பண்ண வைக்கும். Alright, that's all I have to say. We've come to the end of the video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் மென்டல் பைசெப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until next time. Bye.